Zion AG Church presents பாதைக்கு வெளிச்சம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மையப்படுவதாக. பாதைக்கு வெளிச்சம் என்கிற நிகழ்ச்சியில உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல ஸ்லாக்கியங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் ஒரு சில வார்த்தைகளை கொண்டு நம்மோடு அவர் பேச விரும்புகிறார். என்னோடு கூட சேர்ந்து 40ஆம் சங்கீதத்தினுடைய 1ஆம் வசனத்திற்கு நேராய் நாம் நம்முடைய கவனங்களை திருப்பிக் கொள்வோம். நான் அந்த உங்களுக்காக வாசிக்கிறேன். 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று ஒரு அழகான வார்த்தையை சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். நாம் ஆராதிக்கிற அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய கூப்பிடுதலை கேட்கிறவர், நம்முடைய ஜெபத்தை கேட்கிற ஒரு நல்ல தகப்பன் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. நம்முடைய கூப்பிடுதலை, அழுகையின் சத்தத்தை கேட்கிறவர் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பாவம் நிறைந்த உலகத்தில், சுயநலம் நிறைந்த உலகத்தில் நம்முடைய கூப்பிடுதலை கேட்கிறவர்கள் மிக குறைவானவர்கள். ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குது, அவர்களுக்கு கஷ்டம் இருக்குது. நம்முடைய கூக்குரலை கேட்குறது இன்னைக்கு ஜனங்க ஆயத்தமாக இருக்கிறாங்களான்னு கேட்டால் அது ரொம்ப குறைவு. ஆனால் நாம் ஆராதிக்கிற அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாம் என்ன நிலைமையிலிருந்து கூப்பிட்டாலும், நாம் என்ன சூழ்நிலையிலிருந்து அவரை நோக்கி பார்த்தாலும் அவர் உடனே கரம் நீட்டி நம்மை தூக்கி எடுத்து நம்மை உயர்ந்த கன்மலையின் மேல் நிறுத்துகிற நல்ல தகப்பனை நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவர் என்னிடமாய் சாய்ந்து என்ற வார்த்தைக்கு அர்த்தம் ஆங்கிலத்தில் பல டிரான்ஸ்லேஷனில் இப்படி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இன்க்ளைன்ட் என்ற வார்த்தை கூறப்பட்டிருக்கிறது. காமன் இங்கிலீஷ் பைபிள் என்கிற டிரான்ஸ்லேஷனில் மிக அழகாக he leaned down to me, குனிந்து என்னை தூக்குகிறார் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போது அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்ற வார்த்தைக்கு அர்த்தம், துயரத்தில் இருந்து நான் கூப்பிடும்போது என் அழுகையின் சத்தத்தை கேட்டு என்னை குனிந்து தூக்குகிறார் என்று அர்த்தமாம். அதேதான் சங்கீதக்காரனாகிய தாவீது 40ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே அவர் எழுதுகிறார், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்த என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்துகிறார் என்று அவர் எழுதுகிறார். சங்கீதம் 116ஆம் சங்கீதம் 1-2 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன், அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வேன். அவர் நம்முடைய சத்தத்தை, விண்ணப்பத்தை கேட்கிறார். இந்த நாளிலும் ஒருவேளை பல கவலைகளோடு, பல பாரங்களோடு, அடுத்து என்ன நடக்க போகிறது என்று எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே என்று தத்தளிக்கிற ஒரு நிலைமையில், ஆண்டவரே நான் கூப்பிடுகிறதெல்லாம் உம்முடைய செவிக்கு எட்டுகிறதா என்று கேள்வியோடு இந்த நாளிலும் ஒருவேளை இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து உன் சத்தத்தை, உங்கள் விண்ணப்பத்தை, உங்கள் அழுகையை அவர் கேட்கிறவர் மாத்திரமல்ல, அவர் வார்த்தை சொல்லுகிறபடி அவர் நிச்சயமாய் உங்களிடம் சாய்ந்து, உங்களிடம் அவர் குனிந்து, அவர் உங்களை தூக்கி எடுத்து, எவ்வளவு ஆழத்திலிருந்து நீங்கள் கூப்பிட்டாலும் அவர் உங்களை தூக்கி எடுத்து, வசனம் சொல்லுகிறபடி பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து நம்மை தூக்கி எடுத்து நம்முடைய கால்களை அவர் உறுதிப்படுத்தி கன்மலையின் மேல் அவர் உங்களை நிறுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். சித்தமவர் அல்லேலூயா, ஆமென். அவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர். ஒருவேளை காலவேளையில் பல பாரங்களோடு இந்த நாளிலும் ஆண்டவரே என் சத்தத்தை கேட்டு உதவி செய்ய யாருமே இல்லையே என்ற ஒருவேளை குழப்பத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரி, அன்பு ஊழியரே, உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிற ஒரு நல்ல இயேசு கிறிஸ்துவை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டுகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற
வேதனைகளையும் நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நாம் ஆராதிக்கிற அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மனிதர்களாகிய நாம் இந்த நாளிலும் ஒருவேளை பல பாரங்கள் பல கவலைகள் என் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறதே, ஆண்டவர் இதெல்லாம் பார்க்கிறாரா? நிறைய நேரத்தில் நம்மளுடைய விசுவாசம் தளர்ந்து போகுது. என்னதான் நம்ம ஃபெய்த்தில் நல்லா வளர்ந்தாலும், என்ன நல்ல ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போனாலும் சூழ்நிலைகள் சில நேரங்களில் மேற்கொள்ளும் போது சில நேரத்தில் சோர்ந்து போயிடுறோம். அப்போ ஆண்டவர் இதெல்லாம் பார்க்குறாரா அப்படின்ற ஒரு கேள்வி, தேவையில்லாத நினைவுகள் நமக்குள்ளே வருகிறது. அப்போ பாருங்கள், ஆண்டவர் பாருங்கள் எவ்வளோ நம்ம மேலே கரிசனை உள்ளவராக இருக்கிறாராம். எகிப்து அடிமைத்தளத்தில் இருக்கிற ஜனங்களின் கூக்குரலை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்களுடைய கூக்குரலை நான் கேட்கிறேன், அவர்களை மறந்து போகல, நான் நினைவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இந்த நாளிலும் ஒருவேளை என்னை கர்த்தர் மறந்துட்டாரோ அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இட் இஸ் அ பியூட்டிஃபுல் ரிமைண்டர். இந்த நாளில் ஆண்டவர் உங்களை மறந்து போகலை, அவர் உங்கள் மேல் நினைவாக இருக்கிறார். அதனால தான் உங்களுடைய விண்ணப்பத்தை, உங்களுடைய கூக்குரலை அவர் கவனித்து கொண்டிருக்கிறார். அதை அப்படியே கவனித்து விடுகிறவர் மாத்திரமல்ல, வார்த்தை சொல்லுகிற பிரகாரம் அவர் குனிந்து தூக்கி எடுத்து உயர்ந்த கன்மலையின் மேல் அவர் நிறுத்துவார் என்பதில் எந்த சந்தேகமில்லை. 40ஆம் சங்கீதத்தினுடைய 17ஆம் வசனம் அதை தான் சொல்லுகிறது. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாக இருக்கிறார். கர்த்தர் உங்களை நினைவாக இருக்கிறார். உங்களை கர்த்தர் மறந்து போக, ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் உங்களை விட்டு விலகி இருக்கலாம், உங்களை கரம் பிடித்தவர்கள் உங்களை விட்டு மறந்து போயிருக்கலாம், நீங்கள் நம்பின அநேகர் ஒருவேளை உங்களை நடு ஆற்றில் விடுவது போல விட்டு போயிருக்கலாம். ஆனால் உங்களை அழைத்த இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் உங்களை நிச்சயமாய் நடத்துவார் என்பதில் எந்த சந்தேகமில்லை. வசனமாக தான் சொல்லுகிறது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் உங்களை நடத்துவார். நாளிலும் அந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுங்க, கர்த்தரை நடத்துவார், கர்த்தர் என்னை நடத்துவார். அல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த தாவீது இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். தாவீது பாருங்க, பல சூழ்நிலையிலே தாவீதுடைய வாழ்க்கை குறித்து நம்ம நல்லா அறிஞ்சிருக்கிறோம். தாவீது உடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், தாவீது கர்த்தர் மேல் வைத்திருந்த நம்பிக்கை கொஞ்சம் கூட குறைஞ்சு போகவே இல்லையாங்க. அது எந்த இடத்துலையும் குறைந்து போகாமல் பாருங்க, அவன் கர்த்தருக்குள் பலப்படுகிற ஒரு மனுஷனாய் ஸ்திரப்பட்டவனாய் காணப்படுகிறார். 40ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்தை கவனியுங்கள். உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக, உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்லுவார்களாக. 34ஆம் சங்கீதம் முதல் 6 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எல்லா சூழ்நிலைகளிலும் எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று அதை அவர் எழுதுகிறார். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோம். அப்படி என்றால் பாருங்க, எவ்வளவு உபத்திரவங்கள் வந்தாலும், எவ்வளவு பாடுகள் தன்னுடைய வாழ்க்கையில் வந்தாலும், வார்த்தையால் விவரிக்க முடியாத அளவிற்கு தீமைகள் தாவீதுடைய வாழ்க்கையை சூழ்ந்திருந்தாலும், கர்த்தர் மேல் அவன் வைத்திருந்த நம்பிக்கை மாறவே இல்லை, குறையவே இல்லை. அதனால தான் தாவீது சொல்கிறாரு, கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? பிரச்சனை வரும்போது நம்ம கர்த்தரை தேடுறோமா? நல்லா இருக்கும்போது கர்த்தர் ஆராதிக்கிறது வேற, ஆனால் உபத்திரம் வரும்போது, குறைவு வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, அதன் நடுவிலே நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோமா என்பதுதான் ஒரு பெரிய கேள்வி. அப்படி ஆராதிப்பீர்களானால் அது ஒரு நல்ல கிறிஸ்தவ விசுவாசிக்கு அழகு என்று வசனம் சொல்லுகிறது. அதுதான் வசனம் சொல்லுது, கர்த்தர் நான் காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், உயர்வானாலும் தாழ்வானாலும் எப்பேற்பட்ட நிலைமைகள் என் வாழ்க்கையில் வந்தாலும் நான் ஆராதிக்கிற கர்த்தர் என்னை நினைவு கூர்ந்திருக்கிறார், அவர் என் கூப்பிடுதலை கேட்கிறார், என்னை நிச்சயமாய் கைவிட மாட்டார், அவர் என்னிடமாய் சாய்ந்து குனிந்து என்னை தூக்கி எடுத்து உயர்ந்த கன்மலையின் மேல் நிறுத்துவார் என்கிற விசுவாசம் தாவீதுக்குள் இருந்தபடியினால்தான் கர்த்தருக்குள் அவர் ஸ்திரப்படுகிறார். இந்த நாளிலும் போராட்டங்கள் வரும், சூழ்நிலைகள் வரலாம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு மலர் படுக்கையில் நடக்கிற வாழ்க்கை அல்ல, பாடுகள் நிறைந்ததுதான். ஆனாலும் வசனம் சொல்லுது, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்ய இந்த ஓட்டத்தில் அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாஞ்சை, நம்முடைய கவனம் எல்லாம் யார் மேலே இருக்கணும்னா, எபிரேயர் 12:1 சொல்லுகிறது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நாம் ஓட வேண்டும். ஆமென். தானியேல் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால்
நீ வேண்டிக் கொள்ள தொடங்கிய போதே அப்படின்னு சொல்றான். இப்போ இந்த நாளில் ஒருவேளை என் பிள்ளைகளை பெற்றெடுத்த பிள்ளைகள் என் கூக்குரலை கேட்க ஆயத்தமா இல்லையே, விசுவாசிக்க எங்களுடைய கூக்குரலை கேட்க ஆயத்தமா இல்லையே, என் கணவன் மனைவி என்னை மறந்து விட்டார்களே என்று உள்ளம் உடைந்து போய் கவலையோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவர் நிச்சயமாய் உங்களிடம் சாய்ந்து உங்களை தூக்கி எடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். எப்படி கூப்பிட்டாலும் கர்த்தர் கேட்பாரா அப்படின்னா அங்கதான் ஒரு கேள்வி இருக்கு. எப்படி கூப்பிட்டாலும் கர்த்தர் கேட்கிறவர் அல்ல. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஒரு இடத்துல மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, நம்முடைய பாவங்களே நமக்கும் அவருக்கும் ஒரு பிரிவினையை உண்டாக்குகிறதாம். அப்போ எப்படி கூப்பிட்டாலும் கர்த்தரை கேட்பாரான்றது கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா உள்ளத்தில் மன்னிக்காத தன்மையோடு பாவத்தோடு இன்னும் ஆண்டவர் விரும்பாத மாம்ச காரியங்களை வைத்து கொண்டு நாம் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்கிறவரா இல்லை. நாம் அவர் விருப்பமான வழிகளிலே நாம் கேட்போம், ஆனால் அவர் விரும்புகிற வழிகளிலே. அப்போ அவர் விரும்புகிற வழின்னு என்னது? ஒரு 3 ஹெட்டிங் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த நாளில் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். முதல்ல இந்த 40ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் கூப்பிடுகிற 3 விதமான ஒரு காரியம் பாருங்க. ஒன்று, மனத்தாழ்மையோடு தாவீது கூப்பிடுகிறார். இப்படி கூப்பிடுறார், மனத்தாழ்மையோடு அவன் கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். எங்கே தாழ்மை இருக்கிறதோ அங்கே ஆசீர்வாதம் நிச்சயம் வரும். 2வது, மனம் திரும்பி அவர் கூப்பிடுகிறார். மனம் திரும்புதல், ரிப்பெண்டன்ஸ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் நாட் ஜஸ்ட் பீங் சாரி ஆண்டவரேன்னு சொல்றது இல்லை. மனம் திரும்புதல், ரிப்பெண்டன்ஸ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் சேஞ்ச் ஆஃப் மைண்ட். அப்போ உண்மையான மனம் திரும்புதலை கர்த்தர் விரும்புகிறார். நல்லா கவனிங்க, எங்கே மனத்தாழ்மை இருக்கிறதோ அங்கே மனம் திரும்புதல் வரும். 3வது, தேவ சித்தம் செய்ய வாஞ்சிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய கூப்பிடுதலை கெடுகிறாராம். நல்லா கவனிங்க, எங்கே மனத்தாழ்மை இருக்கிறதோ அங்கே மனம் திரும்புதல் வரும். எங்கே மனம் திரும்புதல் இருக்கிறதோ ஆண்டவர் உங்கள் இடத்துக்கு கூட்டு போவார், தேவ சித்தம் செய்வதற்கு உங்களை உற்சாகப்படுத்துவார். தாவீது இந்த 3 காரியத்தை செய்கிறபடினால தான் சொல்றாரு, அவர் என்னிடமாய் சாய்ந்தார். ஆண்டவர் உங்க பக்கம் சாயணுமா? இந்த 3 காரியத்தை மறந்துடாதீங்க. மனத்தாழ்மை மிகவும் அவசியம். மனம் திரும்புதலோடு கூப்பிடுங்க, தேவ சித்தம் செய்ய வாஞ்சையோடு கூப்பிட்டு பாருங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போதுமாக இருக்கிறார். கண்களை மூடி நான் செவிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் பரிசுத்தமும் இருந்த எங்கள் பரலோக தகப்பனே, அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரை நம்பி விசுவாசிக்கிறபடி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும்படி நான் செபிக்கிறேன். மனத்தாழ்மையோடு வாழ கிருபைதாங்க. தாழ்மை உள்ளவர்களுக்கு நீர் கிருபை அளிக்கிறீர் என்று நாங்கள் பார்க்கிறோமே. மனம் திரும்புதல், உண்மையான மனம் திரும்புதலோடு நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபைதாரும். தேவ சித்தம் இந்த கடைசி நாட்களிலே செய்வதற்கு எங்களுக்கு கிருபைதாரும். இந்த வசனத்தின்படி அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தொடர்ந்து உம்முடைய நாமம் உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில மையம்படட்டும். பலப்படுத்துங்க, ஆளுக்கு செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, 2வது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, 3ஆம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ரெவரண்ட் பி. சுதாகர் சாமுவேல், தலைமை போதகர், சீயோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம். செல்போன் 9381171257 மற்றும் 9381117257.